வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் கணித தொகுத்தறிவு கோட்பாடு என்ற அலகை நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரியும், பரீட்சை வினாத்தாளில முதலாவது வினா பகுதி ஏயில முதலாவது வினா இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாட்டில வாரம். அப்ப அது தொடர்பா இன்று நாங்கள் பார்க்க போறோம். மிக இலகுவான ஒரு வினா, சரிதான்? இங்க கவனிங்கோ. இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாடு நேர் நிறைவெண்களுடன் தொடர்புடைய கணித பிரசினங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு ஒரு விடைய அனுமானிக்க கூடிய அல்லது விட தெரிஞ்ச நேர் நிறைவெண்களுடன் தொடர்புடைய வினாக்களை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு இந்த முறையை பயன்படுத்துறோம். இது 2 படிகளை உடையது. படி ஒன்று, எண் சமன் ஒன்றிற்கு உண்மை என்று நிறுவுறது. எண் சமன் ஒன்றிற்கு உண்மை என்று நிறுவுறது. இது படி 1. அடுத்தது படி 2, எண் சமன் பி, பி என்றது ஒரு நேர் நிறைவன், எண் சமன் பியிற்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் எண் சமன் p+1ற்கு முடிவு உண்மை என நிறுவுதல். அப்ப இந்த 2 படிகள் பிரதானமான, சரிதான்? சரி, நாங்கள் இங்க பாருங்க மாணவர்களே. இப்ப ஒரு அட்டை இப்படி அடுக்கப்பட்டிருக்கு, ஒரு வரிசையில் அடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு அட்டையை தட்டி விட்டா பக்கத்துல இருக்கிற அட்டை விழக்கூடிய மாதிரி அடுக்கப்பட்டிருக்கு, சரிதான்? இப்ப நாங்கள் முதலாவது அட்டையை தட்டி விட்டா எல்லா அட்டைகளும் விழும். இதுதான் எங்கட கோட்பாடு, சரியா? ரைட். அதாவது இந்த மாதிரி அடுக்கி இருக்கிறோம்டா, ஒரு அட்டையை தட்டினா பக்கத்துல இருக்கிற அட்டை விழக்கூடிய மாதிரி நாங்கள் அடுக்கி இருக்கிறோம். அப்ப முதலாவது அட்டையை தட்டி விட்டா எல்லா அட்டைகளும் விழும். இதுதான் எங்கட கோட்பாடு. இதுதான் கணித தொகுத்தறிவு கோட்பாடு. சரி, ஒரு வினாவுக்கு நாங்கள் போவோம். இங்க பாருங்க, இது 2012ஆம் ஆண்டு இறுதி பரீட்சையில வந்த ஒரு வினா. சரி, இங்க கவனிங்க. கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா n belongs to set பிளஸிற்கும் 1 சக 2 சக 3 இப்படியே n வர கூட்டுறது இன்னத்துக்கு சமன் n/2 into n+1. நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, இங்க பாருங்க. n சமன் 1ற்கு முடிவு உண்மை என்று நிறுவ போறோம். n சமன் 1ற்கு முடிவு உண்மை என்று நிறுவ போறோம், சரிதான்? முதல் செய்கிற வேலை இது. பிறகு n சமன் pக்கு முடிவு உண்மை என்று எடுக்கப்பட்டு n சமன் p+1ற்கு முடிவு உண்மை என்று நிறுவ போறோம், சரியா? அதாவது இன்னத்தை நிறுவ போறோம்டா, pக்கு உண்மை என்றா அதுக்கு அடுத்த p+1க்கு உண்மை என்று நிறுவ போறோம், சரியா? p என்றது யாதாயினும் ஒரு நேர் நிறைவன். அப்ப 10க்கு உண்மை என்றா 11க்கு உண்மை, அதைத்தான் நிறுவ போறோம். அப்ப அதை நாங்கள் நிறுவினோம்டா எங்களுக்கு என்ன தெரியுமெண்டா, 10க்கு உண்மை என்றா 11க்கு உண்மை, 20க்கு உண்மை என்றா 21க்கு உண்மை. ஆனா ஏற்கனவே நாங்கள் n சமன் 1ற்கு உண்மை என்று நிறுவினாங்கள், சரியா? ஆகவே 1க்கு உண்மை என்றா 2க்கு உண்மை. இப்ப 2க்கு உண்மை என்று நிறுவிட்டோம். அப்ப 2க்கு உண்மை என்றா அதுக்கு அடுத்ததுக்கு உண்மை, அப்ப 3க்கு உண்மை. இப்படியே எல்லா நேர் நிறைவன் பெருமானங்களுக்கும் முடிவு உண்மை ஆகும், சரியா? இதுதான் கணித தொகுத்தறிவு கோட்பாடு. சரி, இங்க கவனிங்கோ. n சமன் 1 ஆக இடது கை பக்கம் இப்ப இந்த 1 சக 2 சக 3 சக 4 இப்படியே n வர எண்கள் இருக்கு, இத கூட்டப்பட்டிருக்கு.
இதில எண்ணு கொண்டு போட்டா எண்ணில எண்ணு கொண்ட போட்டா உண்டோட நிக்கும். உண்டிலான் தொடங்குது. இந்த எண்ணுக்கு ஒன்று போடுறது அதோட நிக்கும் என்று பார்க்கலாம். அப்ப எண்ணுக்கு ஒன்று போட்டா இடது கை பக்கம் உண்டு. இப்ப எண்ணுக்கு 3 போட்டா இங்க கவனிங்க, எண்ணுக்கு 3 போட்டா இடது கை பக்கம் என்ன? எப்படித்தான் பார்க்கிறோம். ஒன்றிலான் தொடங்க போது எதில முடியும்? இந்த எண்ணுக்கு 3 போட்டு பாருங்க. அப்ப 3 முடியும். அப்ப 1 சக 2 சக 3. அப்ப எண்ணுக்கு 3 போட்டா இடது கை பக்கம் 1 சக 2 சக 3. சரியா? ரைட். அப்ப எண்ணுக்கு 1 போட்டா இடது கை பக்கம் 1. வலது கை பக்கம் என்ன? வலது கை பக்கத்துல பாருங்க, எண்ணுக்கு 1 போடுங்க. 1 தர 2 கீழ் 2. அப்ப அதுவும் 1. உங்களுக்கு தெரியும் எண் சமன் 1 இடது கை பக்கம் 1, வலது கை பக்கம் 1. ஆகவே எண் சமன் 1ற்கு முடிவு உண்மை. இதுதான் எங்கட முதலாவது படி. எண் சமன் 1ற்கு முடிவு உண்மை என்று நிறுவுறது. அடுத்த படி எண் சமன் பி. பி என்றது ஒரு நேர் நிறைவன், செட் பிளஸுக்குள்ள இருக்கும். ஆக முடிவு உண்மை என்க. அப்ப எண் சமன் பிக்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் எண் சமன் பி பிளஸ் 1ற்கு முடிவு உண்மை என்று நிறுவ போறோம். அப்ப எண் சமன் பிக்கு முடிவு உண்மை. என்ன முடிவு? 1 இருந்து அப்படியே பி வர கூட்டுறது. அப்படியே 1 இருந்து பி வர கூட்டுறது. இன்னத்துக்கு சமன் பி தர பி சக 1 கீழ் 2. இதுக்கு சமன். சரி, இப்ப இந்த முடிவை பாவிச்சு எண் சமன் பி பிளஸ் 1 ஆக எண் சமன் பி பிளஸ் 1 ஆக இடது கை பக்கத்துல எண்ணுக்கு பி பிளஸ் 1 போடுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் 1 தொடங்கும், எதில முடியும்? பி பிளஸ் 1 முடியும். அதுக்கு முதல் என்ன இருக்கு? அதுக்கு முதல் பி இருக்கு. சரி, 1 இருந்து அப்படியே 1 சக 2 சக 3 அப்படியே பி பிளஸ் 1 வர கூட்டப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் எண் சமன் பிக்கு முடிவுண்மை. 1 இருந்து பி வர கூட்டுறது இன்னத்துக்கு சமன் பி தர பி பிளஸ் 1 கீழ் 2க்கு சமன். சரியா? அதோட இங்காலே ஒரு பி பிளஸ் 1 கிடக்கு. இப்ப நாங்கள் பி பிளஸ் 1 பொதெடுப்போம். சரியா? இப்ப நாங்கள் பி பிளஸ் 1 பொதெடுப்போம். சரியா? பி பிளஸ் 1 பொதெடுத்தோம்டா கீழே இருக்கிற அந்த 2ஐயும் பொதெடுப்போம். இப்ப இதுல ஒரு பி, இங்க போமாசி எடுத்தா பிறகுதான் அந்த 2 பொதெடுக்கலாம். இப்ப இங்காலே ஒரு 2. சரி, இப்ப இங்க பாருங்க, இந்த வினாவில வலது கை பக்கத்தில எண்ணுக்கு பதிலா பி பிளஸ் 1 போட்டு வாரது கிடக்கு. சரிதான்? இந்த வினாவில எண்ணுக்கு பதிலா பி பிளஸ் 1 போட்டு வாரது கிடக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஆகவே எண் சமன் பி பிளஸ் 1ற்கு
முடிவு உண்மை. நாங்கள் என் சமன் ஒன்றிற்கு முடிவு உண்மை என்று நிறுவினாங்கள். பிறகு என் சமன் பிக்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் என் சமன் பி பிளஸ் ஒன்னிற்கு முடிவு உண்மை என்று நிறுவி இருக்கிறோம். சரியா? இப்ப இதோட முடிக்க இயலாது. நீங்கள் கீழே எழுதணும். சரிதான்? கீழே எழுதணும். எனவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி எல்லா n belongs to set plus க்கும் முடிவு உண்மையாகும். மற்றது மாணவர்களே, இந்த ஒவ்வொரு பரீட்சையிலும் இது முதலாவது வினாவா வாரது. 25 மார்க்ஸுக்குரிய ஒரு வினாவா வாரது. அந்த 25 மார்க்ஸ்ல எப்படி புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்படுறன்னு பாருங்க. முதல் என் சமன் ஒன்றுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். என் சமன் ஒன்றிற்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? நீங்கள் என் சமன் ஒன்றுக்கு நிறுவினா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். பிறகு என் சமன் பிக்கு முடிவு உண்மை என்று எடுத்து அந்த முடிவு எழுதுறதுக்கு அடுத்த 5 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? ரைட். அடுத்த மூன்றாவது 5 இப்ப நீங்கள் மூன்றாவது 5 நீங்கள் என் சமன் பிய கொண்டு அந்த என் சமன் பி பிளஸ் 1 நிறுவிக்க போடேக்க அந்த 5 வரும். இந்த இடத்துல அந்த 5 வரும். 15 மார்க்ஸ். பிறகு என் சமன் பி பிளஸ் 1 என்ற நிறுவிக்க ஒரு 5, கடைசி 5 கணித தொகுத்தறிவு கோட்பாடு என்று எழுதிக்க கடைசி 5 வரும். கடைசி 5 கணித தொகுத்தறிவு கோட்பாடு என்று எழுதிக்க கடைசி 5 வரும். சரிதான்? கடைசி 5 கணித தொகுத்தறிவு கோட்பாடு என்று எழுதிக்க உங்களுக்கு கடைசி 5 வரும். இப்ப இதை எழுதாட்டி ஒரு 5 மார்க்ஸ் இல்லாம போகும். இப்படித்தான் இந்த புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சரியா? ரைட். உதாரணம் 2. கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா n belongs to set plus க்கும் சிக்மா r சமன் ஒன்றிலிருந்து n 2r minus 1 சமன் n வர்க்கம் என நிறுவுக. இப்ப இங்கேயும் பிள்ளைகளே n சமன் ஒன்றிற்கு நீங்கள் முதல்ல நிறுவோம். சரி, அப்ப n சமன் 1 ஆக அப்ப என்னுக்கு ஒண்ட போட்டீங்களா இங்க பாருங்க, இந்த இடது கை பக்கத்துல சிக்மா இருக்கு, அங்க 6 கொண்ட போடுறீங்க, எண்ணுக்கு தான் ஒண்ட போடுறோம். அப்ப எண்ணுக்கு நீங்கள் ஒண்ட போடணும். r சமன் ஒன்றிலிருந்து எண்ணுக்கு பதிலா உண்டு 2r minus 1. இதுதான் இடது கை பக்கம். சரி, r வந்து ஒன்றில இருந்தோம். அப்ப ஆறும் இங்க ஒன்று தான் எடுக்க போகுது. அப்ப 2 தர உண்டு சய உண்டு. அப்ப 2ல கொண்டு போனா உண்டு. இடது கை பக்கம் உண்டு. வலது கை பக்கம் என்ன? வலது கை பக்கம் என்ன? அப்ப என்ன இருக்கிற இடத்தில, சரிதான், இது இடது கை பக்கம். வலது கை பக்கத்தில எண்ணுக்கு ஒன்று போட்டீங்களா ஒன்றின் வர்க்கம்.
அது ஒன்று. உங்களுக்கு தெரியும் இடது கை பக்கமும் உண்டு வலது கை பக்கமும் உண்டு. ஆகவே நீங்கள் எழுதுவீங்கள் இன் சமன் ஒன்றிற்கு முடிவு உண்மை. சரி, அடுத்ததா என் சமன் பி. பி வந்து ஒரு நேர்நிறைவன். ஆக முடிவு உண்மை என்க. சரி, அப்ப அதை எழுதுவோம். என் சமன் பி. பி வந்து ஒரு நேர்நிறைவன். ஆக முடிவு உண்மை என்க. நாங்கள் தான் எடுக்கிறோம். இதுக்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் என் சமன் பி பிளஸ் ஒன்னிற்கு முடிவு உண்மை என்று நாங்கள் நிறுவ போறோம். அப்ப என் சமன் பி பிளஸ் ஒன் ஆக அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சிக்மா 2r மைனஸ் 1 இன்னுக்கு பதிலா p பிளஸ் 1 போடும். அப்ப கவனம், ஆறுக்கு போடுறே இல்லை. இதுதான் இடது கை பக்கம். எண்ணுக்கு p பிளஸ் 1 போட்டா உள்ள இடது கை பக்கம் இது. சரி, இப்ப நாங்கள் இது என்னன்னு எழுத போறோம்டா, சிக்மாண்ட கருத்து கூட்டல். 6 கொண்டு போடுறது, பிறகு 6க்கு 2 போடுறது, அதை கூட்டுறது, 6 கொண்டு போடுறதோட அதை கூட்டுறது, பிறகு 6க்கு 2 3 4 5 இப்படியே போட்டு கடைசியா 6க்கு p பிளஸ் 1 போட்டு கூட்டுறது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, 6க்கு 1ல இருந்து p வர போடுறத இதுக்குள்ள எழுதுறேன். இந்த 6க்கு p பிளஸ் 1 போட்டு கூட்டுறத இங்கால பிரிச்சு எழுதுறேன். அப்ப இப்ப 6க்கு p பிளஸ் 1 போட்டா 2 தர 6க்கு p பிளஸ் 1 இத இங்கால பிரிச்சு எழுதுறேன். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என் சமன் p ஆக முடிவு உண்மை. அப்ப இதுக்கு என்ன வந்தது எங்களுக்கு தெரியும், p வர்க்கம் என்று வந்தது. அப்ப இதுக்கு பதிலா p வர்க்கம் சக, இத சுருக்குவோம் 2p சக 2 சய 1 சக 1. இது என்னண்டு வரும், p சக 1 முழுவதின் வர்க்கம். இது என் சமன் p பிளஸ் 1 என்று போட்டு வாரதுக்கு உண்மை. ஆகவே என் சமன் p பிளஸ் 1 ஆக முடிவு உண்மை. இதோட முடிக்க கூடாது, கீழே ஒரு வரி எழுதணும். சரிதான். எனவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி, அது கட்டாயம் நீங்கள் எழுதும். எனவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி எல்லா n belongs to set plus க்கும் முடிவு உண்மை ஆகும். இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாடு என்று சொல்றதுக்கு தான் அந்த மார்க்ஸ். இந்த கடைசி 5 மார்க்ஸ் நான் போட்ட மார்க்ஸ் கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி என்று சொல்றதுக்கு தான் அந்த 5 மார்க்ஸ். சரியா? ரைட். அப்ப என்னென்ன செய்து நாங்கள் திருப்பி பார்ப்போம்.
என் சமன் ஒன்றுக்கு முடிவுண்மை என்று நாங்கள் நிறுவினாங்கள். இதான் எங்கட முதலாவது படி. சரியா? இரண்டாவது படி என் சமன் பிக்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் என் சமன் பி பிளஸ் ஒன்னிற்கு முடிவு உண்மை என்று நிறுவினாங்கள். இது இரண்டாவது படி. கடைசியா இப்படி ஒரு தொகுத்தெழுதும். எனவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி இந்த சொல்லிருக்கோம். சரிதான்? ரைட். அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். உதாரணம் 3. இதுவும் ஒரு சிக்மா குறியீட்டில தந்திருக்கு. 2018 ஆண்டு வந்த கேள்வி. கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா n belongs to z plus க்கும் சிக்மா ஆர் கியூப் என்னத்துக்கு சமன் 1/4 n வர்க்கம் தர n சக ஒன்றின் வர்க்கம். சரி, இங்க கவனிங்க. n சமன் ஒன்றிற்கு முடிவு உண்மை என்று நாங்கள் நிறுவுவோம். n சமன் 1 ஆக உங்களுக்கு தெரியும், இந்த இடது கை பக்கத்தில இருக்கிற எண்ணுக்குத்தான் ஒன்று போடணும், 6க்கு போடுறீங்க. இப்ப இந்த ஆர் வந்து ஒன்றில இருந்து ஒன்று, அவை 6 எடுக்கிற பெருமானமும் ஒன்று. அப்போ ஒன்றின் கனம் 1. வலது கை பக்கத்தில போட்டுப்பாம். வலது கை பக்கத்தில் எண்ணுக்கு ஒன்றை போட்ட 1/4 எண்ணுக்கு ஒன்று, எண்ணுக்கு ஒன்றா இதுவும் 1 3 2 வர்க்கம். அப்போ 1 வர்க்கம். அப்ப இடது கை பக்கமும் வலது கை பக்கமும் சமன். ஆகவே n சமன் ஒன்றிற்கு முடிவு உண்மை. அடுத்ததா நாங்கள் n சமன் pக்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் n சமன் p பிளஸ் 1ற்கு முடிவு உண்மை என்று நாங்கள் நிறுவ போறோம். சரியா? ரைட். அப்ப n சமன் p, p வந்து ஒரு நேர் நிறைவன். ஆக முடிவு உண்மை என்க. சரி, அந்த முடிவு எழுதுவோம். என்ன? சிக்மா ஆர் கனம் ஆர் சமன் ஒன்றில இருந்து பி. இது என்னத்துக்கு சமன்டா 1/4 தர பி வர்க்கம் தர பி சக ஒன்றின் வர்க்கம். சரியா? ரைட். இதுக்கு முடிவு உண்மை என்று நாங்கள் தான் எடுக்கிறோம். இனி என்ன செய்ய போறோம்? n சமன் p பிளஸ் 1ற்கு முடிவு உண்மை என்று நிறுவ போறோம். அதுக்கு n சமன் pக்கு முடிவு உண்மை என்றதை பாவிச்சு தான் நிறுவ போறோம். சரி, இங்க பாருங்க. r சமன் ஒன்றில இருந்து p பிளஸ் 1 r கனம். இப்ப நாங்கள் இந்த முதல் செய்த மாதிரி இந்த ஒன்றில இருந்து p பிளஸ் 1 மட்டும் நாங்கள் கூட்டுறோம். சரிதான்? அத ஒன்றில இருந்து p மட்டும் கூட்டி மிச்சத்தை பிரிம்பா கூட்டுவோம். அப்ப ஆறுக்கு p பிளஸ் 1 என்று போட்டு வாரத பிரிம்பா கூட்டுவோம். இதுக்கு பதிலா முதலுள்ள முடிவு 1/4 தர p வர்க்கம் தர p சக ஒன்றின் வர்க்கம். n சமன் pக்கு முடிவு உண்மை என்று எடுத்த நாங்கள் அந்த முடிவை பாவிக்கிறோம். சரிதான்? இதுல p சக ஒன்றின் கனம்.
சரியா? n7 p-க்கு முடிவு உண்மை என்று பாவிச்சது by 1. சரி, இதுல உண்டின்கள் 4ஐயும் பொதுவா எடுப்போம். p சக உண்டின் வர்க்கத்தையும் வெளியில எடுத்தா p வர்க்கம் மிஞ்சும். போமாசி எடுக்க ஒரு 4 வரும். இதுல ஒரு p சக உண்டு மிஞ்சும். இங்க பாருங்க, p வர்க்கம் சக 4p சக 4 p சக 2 முழுவதின் வர்க்கம் என்று எழுதலாம். அப்ப அந்த விடையில வலது பக்கத்தில எண்ணுக்கு p சக உண்டண்டு போட்டு வாரதான் கிடக்கு. சரிதான்? இந்த விடையில எண்ணுக்கு p சக உண்டண்டு போட்டு வாரதான் கிடக்கு. ஆகவே n சமன் p+1க்கு முடிவு உண்மை. சரியா? இப்ப இதோட முடிக்கலாது. நாங்கள் என்னென்ன செய்தாங்கள்? n சமன் 1ற்கு முடிவு உண்மை என்று நிறுவினாங்கள். p-க்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் p+1க்கு முடிவு உண்மை என்று நிறுவினாங்கள். இனி தொகுத்து எழுதணும். எனவே எல்லா n belongs to set plus க்கும் கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி முடிவு உண்மையாகும். சரியா? சரி.